ஐபிஎல் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஐபிஎல்க்கு டிக்கெட் புக் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து புக் மை ஷோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்தெந்த மேட்சுக்கெலாம் வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மேட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன மேட்ச் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மேட்சுக்கெலாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எதுக்கு வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. எந்த மேட்ச்சுக்கு புக் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக் ஆப்ஷன் இருக்கும். புக் கிளிக் பண்ணதுமே செலக்ட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை சீட் புக் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா பை பாப்புலாரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் புக்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் மென்ஷன் ஆகிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸு. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ரைஸில் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் எந்த சீட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே புக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்கப் ஃப்ரம் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் டு பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் போக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கூகுள் பே, யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புக் ஆகிடும். புக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு புக் மை ஷோ ஆப்பில் கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண டிக்கெட்ஸ் அங்கே வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐபிஎலுக்கு வந்து எப்படி டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.